வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 3 மாதம் சம்பளம் வழங்கவில்லை என ராயபுரம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு துப்புரவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை ராயபுரம் மண்டலத்தில் உட்பட்ட வார்டுகளில் துப்புரவு பணி செய்து வரும் 105 பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக பணிக்கான சம்பளம் வழங்கப்படாத நிலையில் துப்புரவு ஊழியர்கள் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ராயபுரம் மண்டலத்தில் துப்புரவு பணியை மேற்கொள்ள ஹரி என்பவருக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 105 பெண்கள் மாதம் ரூபாய் 23,000 சம்பள அடிப்படையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டனர். ஆனால் கடந்த 3 மாதங்களாக இங்கு பணியாற்றியவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும், சம்பளம் கேட்டால் இதோ தருகிறோம் அதோ தருகிறோம் என கூறி காலம் கடத்திவிட்டு தற்போது ரூபாய் 15,000 தருவதாக கூறி அதனையும் தராமல் இழுத்து அடிப்பதை கண்டித்து துப்புரவு ஊழியர்கள் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்தில் வண்ணாரப்பேட்டை போலீசார் விரைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் மண்டல உதவி செயற்பொறியாளர் பழனி சம்பவ இடத்திற்கு விரைந்து ஒரு சில தினங்களில் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து வைத்தனர். அதன் பிறகு போராட்டத்தை கைவிட்டு துப்புரவு ஊழியர்கள் கலைந்து சென்றனர். துப்புரவு ஊழியர்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் மண்டல அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு நைட்டு கூட நாங்கள் லீவ் போட்டது கிடையாது. லீவ் போட்டால் சம்பளம் கொடுப்பேன். நாங்கள் எங்கள் வட்டி கொடுத்தீங்க, நாங்கள் லீவ் போடாமல் வேலைக்கு வந்தோம். 2 மாதம் முடிஞ்சு இது 76 நாள் சம்பளம் எங்களுக்கு வரணும். அதெல்லாம் 2 மாதம் கொடுத்த கூட மிச்சம் இருக்கிறது நீங்கள் அடுத்த மாதம் போனாலும் போடுறது. சம்பளமே கொடுக்காம போலீஸை வச்சு துரத்துவோம். யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, எங்க வேணா போடுங்க. போலீஸ் வச்சு எப்படி தெரிஞ்சு சொல்லலாம் சொல்லுங்க. போலீஸை வச்சு வேலைக்கு போகாம என்ன ஒரு சம்பளம் வருது. ஒரு மாசம் போலீஸை வச்சு அடிச்சு தோற்றுவோம். சார் கோர்ட்டுக்கு வந்துருச்சு, போலீஸ் வந்துட்டாங்க, மேலே இன்ஸ்பெக்டர் பேச போயிருக்கிறாங்க. 2 மாதம் சம்பளம். இப்போ சேர்மன்கிட்டே பேசிட்டேன் சார். 3 மாதம் சேர்மன்கிட்டே பேசிட்டேன். சேர்மன் என்ன சொல்றாரு, அரியன் சொல்லிட்டாரு. அப்போ கான்ட்ராக்டர் கொடுக்கணும். என்ன சார் சொல்லுங்க. நான் செய்திக்காக வந்திருக்கேன் சார். செய்திக்காக வந்திருக்கேன். மதியம்
கட் பண்ணுறேன் சென்னை மாநகராட்சியில பெருகிற வேலைக்கு சொல்லி கூப்பிட்டாங்க சார். என்ன வேலைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல இப்ப இதுக்கு ஆளுங்களை எடுக்கிறோம், நீங்க எல்லாம் வந்து சேருங்க, எத்தனை பேர் வரீங்களா வாங்கினாங்க. ஒரு ஏரியால இருந்து 10 பேர் அந்த மாதிரி சொல்லி வந்தோம். 59 டிவிஷன்ல பூக்கடை பஸ் ஸ்டாண்டு உள்ள காலையில 6 பேர் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல, மத்தியானம் 6 பேர், நைட்டு 8 பேர் நாங்க வேலை செய்யறோம். இந்த நைட்ல வேலை செய்யறோம், பகல்ல வேலை செய்யறோம். எப்படின்னா எங்க கஷ்டத்தை இப்ப என்ன சொல்றாங்க, 100 நாள் வேலை சொல்றாங்க. எந்த வேலை ஏதுன்னு சொல்ல 23,000 ரூபாய் சம்பளம், 23,000 ரூபாய் சம்பளம். கரெக்டா ஒரு நாள் கூட லீவ் போடாம 3 மாசத்துக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 23,000 தருவோம். அது வரைக்கும் 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாங்க வேலை செஞ்சு ஆரம்பிச்சோன்னே. அதுவும் நாங்க சரின்னு சொல்லி ஒத்துக்கினு எங்க கஷ்டத்துக்கு நாங்க வேலை செஞ்சோம். 1 மாசம் ஆச்சு, 2 டிசம்பர் ஃபுல்லா செஞ்சோம், ஜனவரி ஃபுல்லா செஞ்சோம். இப்ப பிப்ரவரி 76 நாள்ல ஒரு நாள் சம்பளம் கேட்கிறோம், இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோம்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களை ஏமாத்தின்னு வராங்க சார். நேத்துல இருந்து சிவகுமார்ன்றவர் தான் எங்களை வேலைக்கு சேர்த்தார். சிவகுமார் சத்யா திருப்பதின்றவர் வந்து இந்த ஜோனல்ல கவர்மெண்ட் இங்க வேலை செய்யறவர். அவர் வந்து எங்களை மேல் அதிகாரி மாதிரி வேலை வாங்கினவரு. இவங்க சிவகுமார் சத்யா சொல்லிதான் திருப்பதி சார் எங்களை வேலை வாங்கினாரு. இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இப்ப சிவகுமார் போன் நேத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்க இங்க வந்து கேட்டோம், ஜோனல் ஆபீசர் மேடம் போய் நேற்று பார்த்து நேற்று நைட்டு 7 மணி கேட்கிறோம். போலீஸை வச்சு நாங்க துரத்துவோம், நீ யாரு முதல்ல, நீ எங்க வேலை செஞ்ச, நீ யாரு, போலீஸை கூப்பிடுவா, இப்ப உங்களை இங்க இருந்து துரத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க யார்கிட்ட போய் சார் கேட்போம்? 76 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லாம் வீட பூட்டிட்டாங்க சார். குழந்தை குட்டியாக நடுரோட்ல நாங்க நிக்கிறோம். எங்க சாப்பாடு கூட வழியில தான் நைட்டெல்லாம் கண்டுபிடிச்சு வேலை செய்யறோம். எங்க கஷ்டத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கினே நாங்க போலீஸை வச்சு துரத்துவோம். மேடம் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஏன் பழனின்றவர் தான் இங்க ஏவோமா, அவர் தான் அதிகாரியா. அவரும் எங்க கூட வந்து போட்டோ எல்லாம் குடிச்சு இங்க பெருங்க அங்க பெருங்க. 1 மாசம் சம்பளம் வந்துடும் சொல்லி 1 மாசம் ஆயிடுச்சு சார். இப்ப சம்பளமும் தர மாட்டாங்க, எங்களை நாய் வரட்டுற மாதிரி வெட்டு பண்றாங்க. இப்ப போலீஸை வச்சு வெட்டு ஒன்றும் பயன்படுறாங்க. இதே போலீஸ்காரங்க தான் சார் நைட் எல்லாம் நாங்க வேலை செய்யும் போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அவங்களும் இங்க நிக்கிறாங்க. பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா அடிச்சுட்டு மாத்திரை போட்டு சுத்துவாங்க. கஞ்சா அடிச்சுட்டு மாத்திரை போட்டு எங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சுக்கினே நாங்க வேலை செய்யறோம்னா எங்க வயிற்று பழப்புக்கு சார். இப்ப கான்ட்ராக்ட் தரம் ஓடிட்டா, வேலை கொடுக்குறவங்க ஓடிட்டாங்கன்றாங்க. இந்த பிரஸ் மீடியா நீங்களாம் தான் எங்களுக்கு உதவி செஞ்சு யாரு என்னன்னு வெளியே கொண்டு வந்தோம் சார். இதை எங்க சம்பளத்தை கொடுத்தா போதும் சார், எங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க நீங்க ஏற்பாடு பண்ணி விடுங்க சார். அட்டனன்ஸ் போட்டு கையெழுத்து, அது கூட சிவகுமார்ன்றவர் என்னால அவ்வளவு தூரம் வர முடியாதுமா, அட்டனன்ஸ் நீங்க கையெழுத்து போட்டு மொத்தமா சேர்த்து எங்களுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க 9 பேர் பகல் ஷிப்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு ஷிப்ட்டுக்கும் அட்டனன்ஸ் இருக்கு, போட்டோ பிடிச்சிருக்கோம். அது கூட ஜிபிஎஸ் கேமரா லொகேஷன் 8 மணிக்கெல்லாம் போட்டோ பிடிச்சிடணும். 8:15 ஆச்சுன்னா விடமா காலை சம்பளத்தை பிடிச்சிருவேன், 60 சம்பளத்தை பிடிச்சிருவேன். நீங்க கரெக்டா 8 மணிக்கு போட்டோ பிடிச்சிடணும். நைட்டு 8 மணிக்கு பிடிச்சிட்டு நைட்டு 2 மணிக்கு வேலையை முடிப்போம் சார். எல்லா போட்டோவும் இருக்குது எங்க கிட்ட, அட்டனன்ஸ் இருக்குது, போட்டோ இருக்குது, வேலை வாங்கின வீடியோ இருக்கு. சூப்பர்வைசர் திருப்பதி சார் ஒருத்தர், அவரு எங்க கூட நின்று போட்டோ பிடிச்சதா இருக்கு. அவரும் இங்கதான் எதிர்க்கா இருக்காரு. அவரை தான் வேலை, இப்ப அவரே வேலை வாங்கிட்டு இவங்க எல்லாம் பின்னாடி இருந்து அவரை வேலை வாங்கிட்டு இப்ப அவரை நிக்க வச்சாங்க. இவங்க யாருமே வரமாட்டாங்க. இப்ப எங்க ஓடிட்டாங்கன்னு தெரியல, போனே சுவிட்ச் ஆஃப், வரமாட்டாரு சிவகுமார்.